வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங்ல வர ஜேடிஓ எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து டே 2க்கான டெஸ்ட். டே 1க்கான டெஸ்ட் பார்க்காத ஸ்டூடெண்ட் டே 1 டெஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, இதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. Which type of strain occurs perpendicular to the direction of the applied force is a lateral strain. எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெயின்ல ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கும். அந்த 4 வெரைட்டிஸ்ல நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வந்துட்டு என்னன்னா ஸ்ட்ரெயின் அக்கர் ஆகுது எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்சிங் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், அது எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ அது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டீட்டா ஆர் டான் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு அதை பத்தின டீட்டெயில் நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இது வந்து கிளிக் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் டெஃபினேஷன் கொஸ்டின். அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, லேட்டரல் ஸ்ட்ரெயின் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேஞ்சிங் டயாக்கும் ஒரிஜினல் டயாக்கும் நடுவில் இருக்க ரேஷியோ, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது வந்துட்டு டெஃபினேஷன், கீழே இருக்கிறது வந்து ஃபார்முலா, வேற ஒன்றும் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Third question, volumetric strain is defined as the ratio of changing volume to original volume. அதாவது volumetric strain எப்படி வந்து டிஃபைன் பண்ணாங்கன்னா சேஞ்சிங் வால்யூமுக்கும் ஒரிஜினல் வால்யூமுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்லுவாங்கன்னா volumetric strain சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். தென் ஃபோர்த்து பாருங்க, ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் காஸ்டு பை விச் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெயினை எந்த ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். சரியா? ஆக்சுவலாக என்னன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறதுனால ஒரு ஆங்குலர் டிஃபர்மேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. இட்ஸ் காசிங் த shear strain. Okay, so answer option C தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபார் த ஆங்குலர் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபார் ஸ்மால் ஆங்குலர் டிஸ்டர்பேஷன் shear strain is approximately is equal to தீட்டா ஆர் டான் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின்கான ஒரு டெஃபினேஷன் தான் இது. இதை என்ன சொல்லலாம்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஆர் டான் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தீட்டா வந்து ரேடியன்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். அது மாதிரி சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. If an elastic band of 5 cm stretched by 2 mm, the calculating the strain, நமக்கு ஆல்ரெடி தெரியும் strain is equal to changing length divided by original length. So changing length is equal to 2 mm divided by the original length is equal to 5 cm. First units வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். 2 divided by 50 ரெண்டுத்தி எம்எம்க்கு வந்து நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை சால்வ் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 into 10 power I think of -2 இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதை சால்வ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ், ஈஸியாக இருக்கும். யூனிட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏ தான் கரெக்டான ஆன்சர். செவன்த் கொஸ்டின் பாருங்க. Calculate the strain for an iron bar 3 meter long and stretched by 0.5 mm when it's heated. ஆக்சுவலி என்னன்னா ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு அயன் பார் இருக்கு, 3 மீட்டர் லென்த் இருக்கு. சரியா? அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீட் பண்ணிருக்கும் போது அதனுடைய லென்த் வேரியேஷன் வந்து 0.5 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்ற அளவில் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சேஞ்சிங் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இங்கே ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு சேஞ்சிங் லென்த் 0.5 mm டிவைடட் பை 3 மீட்டர். மீட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ணுங்க, எம்எம்மா கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு இதை சார்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா 0.5 mm divided by 3000 mm. ஏன்னா 3 meters equal to 3000. இதை வந்து சால்வ் பண்ணும்போது 1.67 into 10 power of -4 வரும் உங்களுக்கு. சரியா? 4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். தென் 8th கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த ஹூக்ஸ் லா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின். சரியா? வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். தட்ஸ் அ பாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. சரியா? ஹூக்ஸ்லாம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின். எதுக்குள்ளனா வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்ஸ் கூட. சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. த கான்ஸ்டன்ட் ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் ஜென்ரலி நோன் ஆஸ் எ கான்ஸ்டன்ட். அதாவது என்னன்னா நீங்க ஹூக்ஸ் லாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல என்னவா போட்டிருக்காங்கன்னா கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ 9th ஒன்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 10th பாருங்க. ஃபார் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மாடுலஸ் ஆஃப்
எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, ரெண்டுவும் சொல்லலாம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம், யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஒன். சரியா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ்க்கு. இதுவே ஷியர் ஸ்ட்ரெஸஸாக இருந்தால் அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு மாறும். சரியா, அதாவது என்னன்னா 11th கொஸ்டின் பாருங்க. The constant associated with the shear stress is known as modulus of rigidity. சரியா, modulus of rigidity. அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஃபார் கம்ப்ரசிவ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்க்கு யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது வரும் இல்லை. சரியா, இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது வரும். இதுவே ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அதனுடைய கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுவோம்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் 12th ஒன் பாருங்க. இன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ஸ்ல ஹூக்ஸ் லா இருக்கு இல்லையா, அது எதை ஒபே பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின். அது என்ன ஃபார்முலா எதில் வரும்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். சரியா, ஏபியில் வர்றது. சரியா, ஸோ 12th ஒன்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா, எல்லாருமே ஹூக்ஸோடைய லா படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எதனா வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்ஸ்குள்ள தான் அது நடக்கும். சரியா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். அதாவது டிராயிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு லிமிட்க்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், அடுத்தது வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட், தென் எலாஸ்டிக் லிமிட், தென் பிளாஸ்டிக் லிமிட், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் லா தான் வரும். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரெயின். இந்த கர்வ் இருக்கு இல்லையா, கர்வ்ல இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இது வந்து எது சொல்லுதுன்னா ஹூக்ஸ் லா ஒபே பண்ற மாதிரி இருக்கும். சரியா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏ டு பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. இன் த ப்ரொபோர்ஷனல் லிமிட் த ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் கிவ்ஸ். எதை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதை கொடுக்குது? யங்ஸ் மாடுலஸ். என்னது? யங்ஸ் மாடுலஸ். கொஸ்டின் நம்பர் 13க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 14வது கேள்வி பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த மெட்டீரியல் இஃப் த லோட் இஸ் ரிமூவ்டு வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்? சரியா, கொஸ்டினை நல்லா பார்க்கணும். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்னா அதில் லோடை நம்ம அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ண உடனே அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுவே பிளாஸ்டிக் லிமிட்ல நம்ம லோடு அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணால் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அதை படிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க கொஸ்டின் நம்பர் பாருங்க 14ல வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் த மெட்டீரியல் ஆஃப் இஃப் த லோட் இஸ் ரிமூவ்ட். சரியா, அதாவது எலாஸ்டிக் லிமிட்குள்ள ஒரு மெட்டீரியல் மேலே லோடை கொடுத்துருக்கேன், அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அது என்ன ஆகும்? இட்ஸ் கம் டு த இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. பிகைன் விச் பாயிண்ட் டஸ் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஸ்டார்ட் டு அப்பியர்? அதாவது எந்த பாயிண்ட்டுக்கு மேலே பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. எந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுனா, இப்போ இந்த பாயிண்ட் இதை தாண்டிச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் லிமிட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அது எந்த பாயிண்ட் அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட். ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க எலாஸ்டிக் லிமிட் அண்ட் செகண்ட் ஆல்டர்னேட்ஸ் தான் பிளாஸ்டிக் லிமிட். நீங்கள் எலாஸ்டிக் லிமிட்குள்ளே இருக்கிற வரையும் தான் நீங்கள் லோடு அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். அந்த பாயிண்ட் அந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சு, அந்த பின்ற பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. அது எந்த ஷேப்புக்கு போயிடும், எந்த லிமிட்டுக்கு போயிடும்னா பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு போயிடும். சரியா, அப்போ அந்த இடத்துல பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த பாயிண்ட்ல. சரியா, ஸோ எந்த பாயிண்ட்டை தாண்டி போகும்போது பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்ஸை தாண்டி போகும்போது. ஸோ 15க்கு பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16. In the elastic limit region there is no residual strain. சரியா, இட்ஸ் டைரக்டான ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின், அப்படியே பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16க்கு வந்துட்டு பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா, அதே மாதிரி 17 பாருங்க. த பிளாஸ்டிக் லிமிட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். சரியா, ஈல்டு பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பிளேட்டு? ஈல்டு பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 17th கொஸ்டினுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இது கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. In the perfectly plastic region, strain increases
increasing the stress due to shear. ஓகே, இது வந்துட்டு ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின். டைரக்டா அப்படியே வந்துட்டு ஒரு பாயிண்டா கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ஆன் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், சரியா, பாயிண்ட் ஜி இஸ் ரெப்ரசன்ட். அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் கொடுத்துருவாங்க, சரியா. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் டிராயிங்கோடய கொடுத்துருவாங்க. நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இதுல வந்துட்டு ஏபிசிடி அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஜின்ற பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இட்ஸ் லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் ஆர் ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தென் 20th கொஸ்டின் பாருங்க. இதே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ல பாயிண்ட் எஃப் இஸ் ரெப்ரசன்ட்ஸ். அதாவது எஃப்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்டை நம்ம தாண்டும் போது அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது, சரியா. அங்க உருவாகிறது தான் பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, இதை எழுதி பார்த்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.